ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தேன். அப்போது வந்து நான் எல்லா பிளேஸுமே வந்து சுற்றி பார்த்துட்டேன். அப்போது நான் வந்து பார்த்த இடம் தான் முருகாவோட கோவில். நான் வந்து என்ன இருக்குன்னு தான் உள்ளே போய் பார்த்ததான் தெரிஞ்சது எவ்வளோ அழகான சாமியோட படங்கள் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். எனக்கே வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாமி கதைலாம். அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன போட்டு இருக்கு அதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டே நான் வந்து சந்தோஷமாக வெளியே வந்தேன். இந்த முருகா வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. தாராளமாக முருகர் வந்து பிரார்த்தனை எல்லாமே வந்து ஏற்றுப்பார் நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறீங்க. நீங்கள் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா மறக்காத லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன நீங்கள் நினச்சிங்கன்னு. அதே மாதிரி நான் வந்து வீடியோவில் எடுத்துகிட்டு அங்கே முருகருக்குள்ள என்ன போட்டிருக்கு அதெல்லாம் ஒன்றுனா படிச்சுக்கிட்டே வந்தேன். அவ்வளோ சூப்பராக செம்ம க்ரௌடாக இருந்தது. மறக்காத நீங்கள் எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா மறக்காத நீங்களும் அங்கே போய் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் போய் மறக்காத போய் பார்த்துடுங்க. உங்களுக்கு அப்போ தான் அந்த ஃபீலிங்கே வரும். சூப்பராக ஃபீலிங் இருந்தது. எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து ஒரு முருகரும் நான் பார்க்கும்போது இந்த ஒரு முருகர் வந்து மலையில் இருப்பாருன்னாங்கள்ல, அதோட ஃபுல் ஸ்டோரி எனக்கு தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஒரு முருகர் வந்து ஒரு மலையில் இருப்பாருன்னு. அந்த மாதிரி வந்து 7 முருகாவும் இங்கே இருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சே இருந்தது. மனசார எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வந்து அங்கே சுற்றி பார்த்துட்டு பூஜைலாம் போட்டிருந்தாங்க. நான் வெறும் சுற்றி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களும் போய் மறக்காத போய் சாமியோட போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாமியோட தரிசனம் கிடைக்கும். பாய்.